கூட்டணியிலேருந்து இவர் வெளியே வர வேண்டியதில்லை. அவங்க தான் வெளியில போறதுக்கு ஏதோ பண்றாங்கன்னு நினைக்கிறேன். இவர் முதலமைச்சராக தானே இருக்கிறாரு. மற்ற அமைச்சர் தான் அந்த அதுல இருந்து வெளில போவாங்க. இவர் வந்து நான் முதலமைச்சர்ல இருந்து நான் வெளில வரேன்னா கவர்மெண்ட்டை கழிச்சிட்டு வராருன்னு அர்த்தம். மறுபடியும் துணைநிலை ஆளுநர் எந்த முடிவு வேணாலும் எடுக்கலாம். மறு கவர்மெண்ட் அமைக்க எடுக்கலாம். இப்ப டிஎம்கே தலைமையில கூட ஆட்சி அமையலாம், இல்ல காங்கிரஸ் தலைமையில கூட ஆட்சி அமையலாம், இல்ல பிஜேபி தலைமையில கூட ஆட்சி அமையலாம். அது வந்து எதுக்கும் வாய்ப்பு கொடுக்க கூடாதுன்னா தான் கிட்ட இருக்கிற 9 சட்டமன்ற உறுப்பினரையும் இவர் வந்து கைக்குள்ள வச்சுக்கினாருன்னா மறு ஆட்சி குறுக்கு வழியில வருவதற்கு வாய்ப்பே இல்லை. புரியுதா தன்ராஜ்? இப்ப அது எனக்கு ஜோசியம் தெரியாதுப்பா. இல்ல நான் யாரையா குறை சொல்லணும். பிஜேபியில அவங்க கேட்கறாங்கன்னா அது அவங்களுடைய உரிமை. ஆனா என்ன ஒண்ணு, அவங்க கேட்கக்கூடிய இடங்கள் தான் சரியில்லை. தேர்தலுக்கு பிறகு தானே இது நடக்குது. உள்துறை அமைச்சர் வந்து வாய் மூடி மௌனம் காப்பதிய, சபாநாயகர் எல்லா பிரச்சனையும் பேசுவார் இல்லையா? எல்லா பிரச்சனையுமே ஆல்ரவுண்டரா இருப்பாரு. அவரே நிதி அமைச்சரா இருப்பாரு, அவரே பைனான்ஸ் மினிஸ்டரா இருப்பாரு, அவரே வந்து உள்ளாட்சித்துறை அமைச்சரா இருப்பாரு, அவரே சிஎஸ் கூட்டு வந்து பல பிரச்சனையை பேசுவாரு, அவரே துறை அதிகாரிகளாம் கூட்டு வந்து பேசுவாரு. சபை நடக்காத போது எல்லாமே செய்யக்கூடிய சபாநாயகர் இந்த பிரச்சனையில ஏன் மௌனம் காக்குறாருன்னு எங்களுக்கு தெரியல. ஒரு கால் எல்லாருமே சேர்ந்து இது போன்ற ஒரு நடவடிக்கையில ஈடுபடுறாங்களா என்பதும் எங்களுக்கு வந்து சந்தேகமா இருக்கு. அதனாலதான் நாங்க சொல்றோம், இந்த அரசு என்பது சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவை இழந்த அரசாக இருக்கின்றது. இதுல வந்து மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வேறு எந்த சிந்தனையும் செய்யாமல் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை தனது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு தன்னுடன் இருக்கக்கூடிய மீதி உள்ள 9 சட்டமன்ற உறுப்பினர்களையும் தனது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு தேர்தலை சந்திப்பதற்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் முன்வர வேண்டும். இவருக்கு சொல்றோம், தேர்தல் சந்தித்து முன்வராங்கன்றோம். இவரே கூட ஆட்சி கழிச்சுட்டு போலாம். ஆனா இவர் ஆட்சி கலைச்சாலும் இதுதான் நீ புரிஞ்சுக்கணும். நான் முதலமைச்சர் பதவியிலிருந்து போறேன், இந்த ஆட்சியை நான் கலைக்கிறேன்னு சொல்லலாம். அடுத்தது அவங்க பிஜேபியை கூட்டு ஆட்சி அமைப்பு சொல்லுவாங்க. அதானா இல்ல இவர் அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா என்ஆர் காங்கிரஸ்ல இருக்கிறவங்க யாரும் உடைக்க முடியுமான்னு பார்ப்பாங்க. அப்போ அதுதான் சொல்றேன், உங்க கூட இருக்கிற 9 எம்எல்ஏக்களையும் உங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கின்னு தேர்தல் சந்திக்கிறதுக்கு முடிவு வாங்கன்னு சொல்றேன்.